வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சனி வக்ரம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? சனி பகவான் இப்போ 26/7/2026 முதல் டிசம்பர் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 138 நாள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கே தெரியும். இப்போ இது வக்ரம் அப்படிங்கும்போதே ஒரு இழுவைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சூரியனோட ஆற்றல் வந்து இந்த சனீஸ்வர பகவானை கொஞ்சம் இழுக்கிறதுனால அந்த வக்ரகதியில் அது பின்னோக்கி செல்கிற மாதிரி ஒரு பிம்பம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர நகர்வு தான் இருக்குமே தவிர பெருசாலாம் இது இருக்காது. அப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படிம்பாங்க. பின்னோக்கியெல்லாம் செல்லவே செல்லாது. எப்படின்னா இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஹைவேஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு பஸ் போயின்னு இருக்குது, உங்கள் பஸ்ஸு பின்னாடியே வந்துட்டுருக்கு, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் இதில் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஜன்னல் வழியாக அந்த வண்டியை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டும் நம்ம இதுலேயே தான் வருது. ஆனால் அந்த வண்டி வந்து உங்களுக்கு பின்னால் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. அந்த மாதிரி இந்த வக்ரம் அப்படிங்கிறது அந்த ஒரு கிரகத்தோட ஒரு வேலையை செய்ய விடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மீன ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரகதியில் இயங்க போகிறார். கிட்டத்தட்ட அந்த சூரியன்லேருந்து 9வது இடம், 8, 9, 10 அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலே வக்ரம் தான். அப்போ இந்த சூரியனோட நகர்வும் இருக்கும், இந்த சனீஸ்வர பகவானோட இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 10 தான் வக்ர நிவர்த்தி ஆறார். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இது சனீஸ்வர பகவானும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. சனி பகவான் உங்களுக்கே தெரியும், தர்மகாரகன், நியாயவான். அப்போ சில ராசிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த வக்ரம். சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆக இந்த சனி பகவானோட வக்ரகதி இந்த தடவை பார்த்திங்கன்னா அதே ராசியில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனையே கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் அவர் வக்ரகதி அடையிறார். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கும்பராசிக்கு வரப்போகிறதில்ல. ஸோ மீன ராசியில் வக்ரம் அடையக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், அஷ்டமாதிபதி வக்ரமாகிறது. அதாவது ராசியாதிபதியோட நட்சத்திரம் 4ஆம் அதிபதியோட நட்சத்திரம். இத்தனைக்கே வக்ர பார்வை 4ஆம் இடத்துக்கு விழுது, 7ஆம் இடத்துக்கு விழுது. இது எப்படி இருக்கும் அந்த மிதுன ராசிக்கு? இப்போ இந்த மிதுன ராசினர்களுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி. அஷ்டமாதிபதி வக்ரம் அடைகிறது ரொம்ப விசேஷம். 8ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 அவங்க வக்ரம் அடைகிறது, நீச்சம் அடைகிறதுலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் பாக்யாதிபதி வக்ரம் அடைகிறார். ஆனால் இருக்கிற இடம் என்ன? ஜீவனஸ்தானம். ஸோ இவங்களுக்கு சாதாரண மிதுன ராசி அன்பர்கள் கொடுத்த வேலையை கணக்கச்சிதமாக செய்வாங்க. எப்போவுமே அவங்கள்ட்ட அதை ஒன்று தான். எப்படின்னா அடுத்தவனை பார்க்க மாட்டாங்க. இவங்க வேலையை சூப்பராக பண்ணணும், நல்ல பேர் வாங்கணும், 4 பேர் இவங்கள பார்க்கணும். இவங்க 4 பேரை பார்க்க மாட்டாங்க, இவங்கள 4 பேர் பார்க்கணும், பெருமையாக நினைக்கணும், ஆஹா சூப்பராக செய்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அம்சம் இந்த மிதுன ராசி. அப்போ இந்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஜீவனஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார். ஸோ என்ன, பொறுப்புகள் அதிகமாகும். சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக இருக்கும், சில பேருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். ஏன்னா அது இப்படி பகீர்னு சொல்கிறாரேன்னு நினைக்கக்கூடாது. ஐயோ வேலை போயிடுமான்னு. இது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. இது வந்து கோச்சார பலன். சில பேருக்கு தசாபக்தியில் நல்லா இருந்ததுன்னா ஒவ்வொருத்தம் 30 வருஷம் 40 வருஷம்லாம் வேலை பார்த்து ஒரே சேரில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் சனி வக்ரம், சனி பயிற்சி இதெல்லாம் ஒன்றும் பண்ணலையா? கண்டிப்பாக. ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா தசாபக்தி கரெக்டாக அமையும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள விட்டுருங்க. இது கோச்சாரங்கும்போது சில பேருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். இந்த வேலை வேணாண்டா, வேறு வேலை பார்க்கலாம், இல்லை விஆர்எஸ் வாங்கிடலாம், நல்லபடியாக நம்ம மாட்டுக்கு வீட்டில் இது பண்ணிட்டு வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் நிறைய பேருக்கு. அப்போ உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சனியோட வக்ரம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். எப்படின்னா வேலை மாற்றம், அதான் சொன்னேன் நான். அந்த மாதிரி பிஸ்னஸ்காரங்க இந்த மிதுன ராசினர்களுக்கு இந்த குரு வேறு இப்போ சூப்பராக இருக்கு.
ரொம்ப அற்புதம். ஆமாம், ரொம்ப அற்புதம். 2ஆம் இடம்னாலே உங்களுக்கு தெரியும், தனம், வாக்கு, குடும்பம். அப்போ குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். தனம் சார், பணம் வந்தாலே குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் சார், 90%. நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு நம்ம கேட்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கும் குடும்பத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு சைடில் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனால் மனசில் நிம்மதி இருக்காது. அது வேற. ஆனால் இந்த தனவரவு வரும்போது, ஏன்னா இந்த மிடில் இன்கமுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா சார்? பணம் தான். பண பிரச்சனை தான் மெயின். அந்த மெயின் கரெக்டாக இருக்கும்போது இவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஸோ குரு பலம் இவங்களுக்கு பக்காவாக இருக்குது. அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கும்போதே அதுதான் நான் சொன்னேன், உத்தியோகத்தில் வேண்டாம் நம்ம விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டில் போய் இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் கிடைக்கும். தொழில், பிஸ்னஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தாராளமாக. ஓரளவுக்கு பெரிய அளவில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சிகளை இவங்க எடுக்கும்போது இந்த வக்ரம் இவங்களுக்கு ஒரு உதவியை கொடுக்கும். ஏன்னா எப்போவுமே இந்த சனி பகவான் பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படுவாங்க. சனினாலே ஐயோன்னு. நீ கரெக்டாக இருந்தால் சனி கரெக்டாக இருப்பார், நான் சரியில்லை அப்படின்னா சனி பகவான் சரியில்லை, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். அப்போ நம்ம உழைக்கணும், உழைச்சாலே நல்லதுங்க. இப்போ சாதாரண இந்த வண்டி இழுக்கிறாங்க, மூட்டை தூக்குறாங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% கண்ணங்கரையில்னு இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க. ஏன்னா உழைச்சி அவங்க கையும் பார்த்தீங்கன்னா காய்ச்சி கிடக்கும். அப்படியே அந்த உழைப்பாளிகள் என்ன பயங்கரமான, அவங்கள மாதிரி உழைக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். என்ன அந்த அளவுக்கு. அப்போ இவங்களெல்லாம் இந்த சனி பகவானோட அனுகிரகம் பக்காவாக இருக்கும் எப்போவுமே. அப்போ சனி இவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. ஆமாம், இவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி குடிச்சிட்டு கிடக்காம பாருங்க, அவன் ராகுவோட போதையில் இருப்பான், என்ன குடிச்சிட்டு கிடப்பான், அவனை ஒரு கிரகமும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீங்களே பாருங்க, வெயில் அடிக்கும், அவன் மாட்டுக்கு ரோட்டில் படுத்து கிடப்பான். நம்ம பார்க்குறோம், நம்ம ஐயோ 104 105 என்னடா பண்ணுறது, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா, இல்லை மோர் குடிக்கலாமா, ஜூஸ் குடிக்கலாமா, கரும்பு சாறு எங்கேயாவது கிடைக்குமா, ஐஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்லாம் நமக்கு தோணுது. அவன் பாருங்க எதுவுமே இல்லாமல் படுத்துருங்க. அப்போ அவனுக்கு சூரியன் இல்லையா? அவனுக்கு தானே சூரியன் இருக்கு, பழியிருந்து தானே விழுது. அப்போ அவனை பாருங்க, அந்த மாதிரி இந்த உழைக்கக்கூடிய அம்சம் உள்ள இந்த உழைப்பாளிகளுக்கு சனீஸ்வரன் என்றைக்குமே துணை இருப்பார். சனியை பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. அப்போ அந்த உழைப்பை இவங்க முன்னிறுத்தணும். இந்த மிதுன ராசினர் உழைப்பை முன்னிறுத்தினால்னா பிஸ்னஸ் சூப்பராக போகும். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த வக்கர காலத்தில் கிடைக்கும். ஆனால் நிம்மதியாக தூக்கம் வரும் சார் அவங்களுக்கெல்லாம் அதான் நல்ல தூக்கம். ஒன்று கொசுக்கடியில் கூட அப்படியே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. போர்வையை போட்டுட்டு பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க, சின்ன குடிசையில் இருக்கிறவங்க, கரெக்டு, ஒரு ஏழ்மையான நிலைமை இருக்குது. வீட்டில் போயிட்டு இப்போ கஷ்டப்படுறாங்க, வீட்டில் போயிட்டு ஃபேமிலியோட படுத்தா கூட நிம்மதியான தூக்கம். கரெக்டு. அந்த குழந்தைகளை ஜாலியாக விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அந்த உழைச்சா அதாங்க அந்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார். இப்போ 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார். இப்போ 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. இப்போ திருமணத்துக்கு எப்படி இருக்கும்? முயற்சிகளை எடுக்கலாமா? சாதாரணமாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு நம்மளை மாதிரி ஜோசியர்கிட்ட வந்தாலே ஜோசியர் முதல்ல பார்க்கக்கூடியது குருபலம். அவங்களே கேட்பாங்க. ஆமாம். ஏன்னா வர்றவங்களுக்கே அது ஒன்று தான் கரெக்டாக தெரியும். நீங்கள் சொல்கிறது கூட நல்லா இருக்குது, கல்யாண யோகம் இருக்கா பண்ணலாமான்னு. அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வந்தோடனே குருபலம் வந்துடுத்தா பாருங்க சாமி, குருபலம் வந்துடுச்சா பாருங்க அப்படிமா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த குருபலம் தான். அப்போ 2ஆம் இடத்துல குரு வந்த உடனே குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். வேற எதுவுமே வேணாம். ஸ்தான பலம் இருக்குது, குடும்ப பொருளாதாரம் நல்லா இருக்கும், பொருளாதாரமும் நல்லா இருக்கும். கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா 6, 8, 10 தான் அந்த இது விழருது குருவோட பார்வை. என்ன ஓரளவுக்கு இந்த கல்யாண யோகத்தை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு மிதுனராசினியர்களுக்கு இப்போ கொஞ்சம் கல்யாண யோகம் அதை விட இன்னொரு பெரிய குட் நியூஸ் என்னென்னா மறுமண பாக்கியம் கிடச்சிருக்குங்க. எனக்கு அது ஒரு நல்ல ஒரு இது என்னென்னா, மிதுனராசி அன்பர் ஒருத்தர் வந்தார், அவருக்கு மறுமணம் அது அமையவே இல்லை. இந்த காலகட்டம் அமைஞ்சிருது டக்குன்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு இது சந்தோஷம். ஸோ மறுமண யோகம் ஏற்படுத்துகிறோம், கல்யாண யோகம் உண்டாயிடும், எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த திருமண பாக்கியத்துக்கு இதாக இருக்கிறவங்களுக்கு, ரெடியாக இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிடும். ஓகே. இப்போ 10ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறாரு. தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் எதனா எக்ஸ்டர்ன் பண்ணலாமா? அதாவது ஏற்கனவே போயிட்டுருக்கிறது போயிட்டுருக்கலாம், அது வேறு வழி இல்லை, பார்த்து தான் பண்ணணும்.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய முதலீடுகள் ஏதாவது பண்ண முடியுமா? அதான் நான் சொன்னேன் முன்னாடி, தாராளமாக பண்ணலாம். ஓ. ஏன் அப்படின்னா உழைக்கணும். ம். நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, உழைக்கணும். அந்த உழைப்பை நீங்கள் முன்னிறுத்தணும். பணங்கிறது அடுத்தது. ஏன்னா பணம் கொடுக்கறதுக்கு குரு ரெடியாக இருக்கார். ஏன்னா எப்போவுமே அதாங்க, யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்குறது வந்துன்னா, இப்போ ஒரு கொஞ்சம் முன்னாடி ஒரு படம் வந்தது, என்னென்ன ரஜினிகாந்த் படம், அண்ணாமலை. அண்ணாமலை. அதில் பார்த்தீங்கன்னா அவர் உழைச்சி தான் முன்னேறுறார். கரெக்டாக அந்த ஒரு கான்செப்ட், உழைக்கிறார், முன்னேறுறார், ஒரு பெரிய பணக்காரர் ஆயிடுறார். கரெக்டு. ஆனால் அதுக்கு ஒரு தூண்டுகோல் யாருமே கவனிக்கல அந்த படத்தில். வினு சக்கரவர்த்தி அந்த எம்எல்ஏ மினிஸ்டர், அவரு 2 லட்சமா நம்ம கொடுத்து பிசினஸ் பண்றாம்பர். அதுதாங்க பாயிண்ட். எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பிரச்சனை இல்லை, உழைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வரத்துக்கு கொடுக்கறதுக்கு, இந்த மிதுன ராசினர்களுக்கு கொடுக்கறதுக்கு குரு ரெடியா இருக்கார். குரு கொடுப்பார். உழைக்கிறதுக்கு சனி பகவான் கொடுக்குறார். உழைக்கணும். ஸோ கொடுக்கறதுக்கு குரு, உழைக்கிறதுக்கு சனி. இது 2 கான்செப்டையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா முன்னேறிடலாம். ஆனால் எந்த ஒரு சேனல்லுமே வந்து நீங்கள் உழைங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். அவங்க வேலை ஏதோ ராசி பலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் உழைங்க, முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, சூப்பர். அதுதான் சூப்பர். இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாலே இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா வரும் இவங்களுக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களும் இப்போ குறையக்கூடிய ஒரு இது. இப்போ பரிகாரம் இந்த மிதுன ராசிக்கு, மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா அஷ்டமாதிபதி இப்போ வக்கரமடைகிறது ரொம்ப விசேஷம். பாக்யாதிபதி வக்கரமடைகிறார். அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இவங்க பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணினாலே, அதுவும் வெண்ணக்காப்பு சாத்துறது, ஒரு துளசி மாலை இல்லைன்னா வெத்தலை மாலை இதெல்லாம் சாத்துறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த பரிகாரம் இவங்க பண்ணினாலே, என்னைக்கு பண்ணணும்? சனிக்கிழமை. சனிக்கிழமை பண்ணாலே போகிறோம். பண்ணினாலே இந்த பரிகாரம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வக்ரகதியில். ஸோ இந்த சின்ன பரிகாரம் அவங்க பண்ணாலே மிதுனராசினர்களுக்கு அந்த அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் 138 நாட்களும் இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.